தா எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மேனேஜரை கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள் சூரிய நாராயணன். ஜஸ்ட் மினிட். ஓகே சார் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. ஒன் மிஸ்டர் சூரிய நாராயணன். ஓகே ஓகே சார், உள்ள போங்க. சரிங்க. மே கமின் சார்? எஸ் கமின். சூரிய நாராயண இல்ல? ஆமாம் சார். உட்காரு. டைமுக்கு வரணும்னு உனக்கு தெரியாதா? அது நான் வரும்போது ஒரு திருடன் என் பேக் எடுத்துட்டு ஓடிட்டா சார். அவன் பின்னாடி நான் ஓட வேண்டியதாயிடுச்சு. நீங்க எதுக்காக அவன் பின்னாடி ஓட ஆரம்பிச்சீங்க? சார் இந்த சர்டிபிகேட்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் அந்த பேக்ல தான் சார் இருந்தது. சார் ரொம்ப கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்டுறாதீங்க. ஓடி வந்ததுல படிச்சதெல்லாம் மறந்து. சங்கீத வித்வானா? ஆமா சார். ஆனா என்ன வேலையா இருந்தாலும் செய்வேன் சார். எல்லா வேலையும் செய்யறதுக்காக தான் சங்கீதம் கத்துக்கிட்டீங்களா? அதை கத்துக்கிட்டதுனால தான் இந்த நிலைமையே. அந்த மாதிரி எப்பவும் சொல்லாதீங்க. ஓகே சார். இந்த சங்கீதங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. அதுக்கு தெய்வ கடாட்சம் வேணும். அது எனக்கு கிடைச்சிருக்குங்கிறீங்களா? இந்த கிருஷ்ணா முகுந்தா முராரேங்கிற பாட்டு எந்த ராகத்துல வருது? யமுனா கல்யாணி. நிஜமாவா? சத்தியமா சார். இல்லன்னு நான் சொன்னா? நீங்க இல்லன்னு சொன்னா நானும் இல்லன்னு தான் சார் சொல்லுவேன். அந்த நிலைமையில தான் நான் இப்போ இருக்கேன். அப்போ நீ சொன்னதாயா சரி? அதெல்லாம் சரி. இப்போதைக்கு சூரிய நாராயணன் லோன் செக்ஷன்ல ஒர்க் பண்ண. சார் நீங்க நல்லா இருக்கணும் சார். இருக்கட்டும் இருக்கட்டும். உனக்கு வேலை தரதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டியா? நீ ஒரு சங்கீத வித்வான்றதுனால தான். ஓகே சார். சங்கீதம் தெரிஞ்ச ஒருத்தனும் இங்க இல்ல. இந்த கம்ப்யூட்டர், லோனு, பணம் பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு. அதனால நீ எனக்காக அப்பப்ப உன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். பாட்டுக்காக தான். சார் நீங்க எப்ப கேட்டாலும் பாட்டு பாடுறதுக்கு நான் தயார். இதுக்காக தாயா நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்காக ஒரு நல்ல பாட்டு பாடு பாப்போம். என்ன சார் எந்த நேரத்துல போய்? கச்சேரியோ கீர்த்தனையோ அந்த ரேஞ்சுக்கு வேண்டாம். ஏதோ ஒரு சின்ன பாட்டு. என்ன? சரி. வசந்தமோ வந்தது வாழ்விடிலே, வசந்தமோ வந்ததென் வாழ்வினிலே, வசந்தமோ வந்ததென் வாழ்வினிலே. வைகரை விடிய மனதினில் வெளிச்சம் அனுபவம் ஆகும். மாலையின் கருக்களில் கடற்கரை தாகம். இசையினை பாடும் நானே, இசையினை பாடும் நானே. புது சங்கதிகள் கேளு, தேடி வந்தேன் வேலை. தேவாம்ச போல தொடர்ந்தே. அப்பா அம்மா அன்பு பாசம் நேசங்கள் தான் சிரிப்பொலி சிலம்பொலியாய். வசந்தமோ வந்தது வாழ்வினிலே, வசந்தமோ தந்தது வாழ்வினிலே. பனிப்பாறை உருகி பார்க்கடலாகும். கஷ்டங்கள் மாறி மகிழ்ச்சியோ பெருகும். ஓடி நீதான் உழைக்க, பாடி நான் தான் பிழைக்க. அம்மா கோடி தவம் கிடக்கணும். தேவராகம் பாடிட அப்பா பூர்வ ஜென்ம பாக்கியம். ஆடி பட்டம் தேடி விதைக்க அறுவடை நாளில்
பொங்கிடுமே வசந்தமோ வந்தது வாழ்வினிலே குடும்ப பூக்களே உணர்ந்திடுங்கள் கோயில் பாக்களை பாடிடுங்கள் வசந்தமோ வந்தது வாழ்வினிலே வசந்தமோ வந்தது வாழ்வினிலே. ஹலோ, இசைமொழி ப்ரோக்ராம்க்கு உங்களை வரவேற்கிறேன். மாயா மேடமா? ஆமா, நீங்க யாரு பேசுறது? நான் தான் மயில்சாமி பேசுறேன். ஹலோ மயில்சாமி, நான் ஒரு நிமிஷம் பேசுறேன். சூப்பரா இருக்கிறேன். நான் எவ்வளவு நேரமா ட்ரை பண்றேன் தெரியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ட்ரை பண்றாங்க தெரியுமா? சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பெரிய லெவல்ல இளநீ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ, உங்களுக்கு இல்லாமயா? வாங்க வாங்க. ஐயோ, உங்க ப்ரோகிராம் எனக்கு ரொம்ப உசுரு. யாரியா? அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் மயில்சாமி அண்ணா. Thank you so much. ரேடியோலியா? ஓ, அது இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. பாட்டு அது வந்து பழைய பாட்டா வேணும். இந்த சாங் யாருக்கு டெடிகேட் அது பண்றீங்க? என்னோட ரெகுலர் கஸ்டமர் மிஸ்டர் சூரிய நாராயணன். அவருக்கு இந்த சாங் நான் டெடிகேட் பண்றேன். அவரு கூட இப்போ இளநீ குடிக்க தான் வெயிட் பண்றாரு. அப்படியா? அப்போ ஓகே, இனி அடிக்கடி கால் பண்ணு சரியா? சொல்லணுமா? பண்றேன். நம்ம மயில்சாமி அண்ணா அவரோட கஸ்டமர் சூரிய நாராயணனுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணிருக்காரு. அந்த கேப்போமா? பொண்ணோட குரலை கேட்டீங்களா? என்ன ஒரு இனிமை, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படியா? பொண்ணு பாத்துருக்கீங்களா? இல்ல, அப்புறம் குரலை தான் கேட்டிருக்கிறேன். குரலே எப்படி இருக்குன்னா பொண்ணு எப்படி இருப்பா? பல்லாச்சி அள்ளி மாதிரி இருப்பா. உங்களுக்கு என்ன பாட்டு பாட்டெல்லாம் வேண்டாம், இளநீ தான் வேணும். ஓ, வெட்டிடுறேன். குழாய் வேண்டாமா? ஆனா அட ஃப்ரீ தான். அப்போ கொடுங்க. மயில்சாமி, ஒரு இளநீ. என்ன சேட், ஆளே காணோம். எங்க போயிருந்தீங்க? பாம்பேல இருந்து நேத்து தான் வந்தேன். இனி கொஞ்ச நாள் இங்க தான் இருப்பேன். அச்சா அச்சா அச்சா. இறங்கல இறங்க நீங்களா விடுங்க விடுங்க போடுறா டேய் விடுங்க சொல்றல கை போடு பாரு டேய் ஏய் விடுங்க போடுறா நீ உங்க அப்பா நீ என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? செந்தில் சார் அவ்வளவு சீக்கிரம் மாட்டி விட முடியுமா? போடுறா கையெழுத்து போடுறா போடு போடுன்னு சொல்றேன்ல போடுறா டேய் போடுன்னு சொல்றேன்ல போடு கையெழுத்து போடு போடுறா போடுறா வாங்கடா போலாம். வரதேசி நாய, என்னடா நடு ரோட்ல ரவுடித்தனம் பண்றீங்க? சேட்டு, என்ன பிரச்சனை? இவங்க கிட்ட பாண்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டாங்க. நாய, எங்கடா பாண்டு பத்திரம்? சொல்றா. இன்ஸ்பெக்டர் வேண்டாம், அவங்கள விட்டு. அவங்க எங்க ஆளுங்க. ஓஹோ, விடலனா என்னடா செய்வேன்? வேண்டாம் இன்ஸ்பெக்டர், தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம், விட்டுரு. ஓஹோ, அப்போ இந்த ரவுடி பசங்களோட நீங்களும் சேர்ந்துட்டீங்க? ஆமாயா, நான் ரவுடி தான். என்ன டேய், நீயும் உங்க அப்பனை சேர்ந்து எனக்கே ஆப்படிக்க பாக்குறீங்களா? யார் சொன்னது கேட்டுற? நான் வாங்கின லேண்ட் மேல நீ ஸ்டே ஆர்டர் வாங்கின. கண்டவன் பேச்சை கேட்டு நீ உங்க அப்பனும் உயிர் ஓட்டுற போறீங்க. உனக்கு தேவையில்லாது. சொல்றா, யாரு கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? அது வந்து வேண்டாம்டா, நீ சொல்லவே வேண்டாம். இவங்கிட்ட அந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்கிட்டீங்களா? ஏய் கிளம்புடா. செந்தில்நாதன் அழிக்க எவனாலையும் முடியாதுன்னு உன்னை அனுப்பணவங்கிட்ட சொல்லு போ. சரி சார். தம்பி இன்ஸ்பெக்டர், என் பசங்க மேல கை வைக்கிற வேலையை இதோட விட்டுரு. இப்ப நான் உங்களை கூட்டு போறேன். அது சரி, இப்ப வேணா அவனுங்களை நீங்க கூட்டிட்டு போகலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மாட்டாம போக மாட்டானுங்க. கிளம்புங்கடா. செந்தில், டேய் சூர்யா, இங்க என்ன பண்ற? நான் இங்க ஒரு பேங்க்ல வேலை செய்யறேன்டா. இங்கே பேங்க்லயா? ஏன்டா இங்க வந்துட்டு ஒரு போன் கூட பண்ணாம இருக்க? இல்லடா, நீ மதுரைக்கே போயிருப்பியோன்னு நினைச்சிட்டேன். மந்திரி பதவி போனதுக்கு அப்புறம் வித் ஃபேமிலி நான் இங்கே செட்டில் ஆயிட்டேன். உண்மையை சொல்லணும்னா உன்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நானே கொஞ்சம் பயந்துட்டேன். இப்ப நீ ரோட்ல இறங்கி பிரச்சனை பண்ற அளவுக்கு மந்திரி பவர் காட்டணும்ல. சரி சரி, வா வண்டியில ஏறு வா. இல்ல, இப்ப நான் டியூட்டில இருக்கேன். என்னடா வெண்ணையில டியூட்டி? வா போலாம். இல்லடா, இதான் ஃபர்ஸ்ட் டியூட்டி. நான் டியூட்டி முடிச்சது கண்டிப்பா உன்னை வந்து பாக்குறேன். கண்டிப்பா வந்துரு, இல்லாட்டி நான் யாருன்னு தெரியும்ல. திட்டில எங்க இருந்தாலும் இறங்கி வந்து சொருகுவேன். ஜாக்கிரதை.
இனிமேல் வீடு தெரியாது நம்பர் இல்லைன்னு கதை விடாத. இது என் கார்டு. வீட்டுக்கு வா, உன்கிட்ட நிறைய பேசணும்.